அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் இந்த பீடத்தில் ஏறின உடனே ஒரு சிலருக்கு வாட்சை பார்த்துருப்பீங்க. ஆராதனை முடிய போகிற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஆராதனையா அப்படின்னு சொல்லி இப்போ தான் வசனத்தை சொன்னோம். நீடிய பொறுமையை தரித்து கொண்டு. ஆலயத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற நேரம் எவ்வளோ நேரம்னாலும் அந்த நீடிய பொறுமை நமக்கு வேணும். வசனத்தை சொன்னோம் இல்லையா? அந்த நீடிய பொறுமையை தரித்து கொண்டவர்களாய் நாம் இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் உலகளாவிய அளவிலே நடைபெற்று வருகின்ற ஒரு சவால் நிறைந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிறோம். ஈரான் இஸ்ரேல் போரின் மூலமாக ஏற்படுகின்ற பயங்கரங்கள். ஒருவேளை உண்மையான செய்திகள் எந்த அளவிற்கு நமக்கு தெரிய வருகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்தால், ஆலயத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டால், ஆராதனைகள் நடைபெறுவதற்குரிய சூழ்நிலைகள் மறுக்கப்பட்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாய் திருவலம் பற்றி நம்மை இதுநாள் வரைக்கும் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்ற ஆண்டவர். ஒருவேளை இன்றைக்கு நம் ஆண்டவரை துதிக்கின்ற போது கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்து நகரத்தின் தெருக்களிலே பவனி வந்த நாம் ஆண்டவரை துதிப்பதும் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரை போற்றுவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அந்த உணர்வோடு கூட நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிக்க நாம் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்த உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர், நாம் வழிபடுகின்ற ஆண்டவர் எப்போதும் நம்மை வெற்றியின் பாதையிலே வழி நடத்துகின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவரைத்தான் நாம் ஆராதிக்கின்றோம். ஒருவேளை உலகம் எவ்வளவுதான் நம்முடைய சூழ்நிலைக்கு எதிராக மாறினாலும் வெற்றியின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வெற்றி பவனி செல்கின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் கலங்க மாட்டேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் இணைந்து ஆண்டவரை பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாமல் கலங்கிடாமல் ஆண்டவரை ஆராதிப்போம். என்னென்ன துன்பம் வந்தாலும் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். குருத்தோலைகளை கையில் பிடித்து வந்த நாம் வெற்றி பவனி செல்கின்ற ஆண்டவரோடு கூட இணைந்து பாடுவோம்.
முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் ஆண்டவர் பறித்து விட்டார். ஏனென்றால் சிலுவையிலே அறைந்து விட்டார், அதை காலாலே மிதித்து விட்டார். சிலுவையில் சாத்தானை ஜெயித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையோடு பாடுவோம். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் வல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவரை நாம் ஓசன்னா பாடி ஆராதித்து கொண்டு இருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே யோசனையில் பெரியவரே ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி இந்த பாடலையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பெரியவரே ஆராதனை, ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை. உன்னத தேவனே உன்னத தேவனே கண்மணியை போல பாதுகாக்கின்ற ஆண்டவர், கழுகுகளைப் போல் நம்மை சுமந்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை, ஆராதனை. போல
தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. இரண்டாவது சரணத்தை எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. சிலுவையை நோக்கி பார்க்கின்ற இந்த தவ காலத்திலே, இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே சிலுவையினால் ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார், சிறகுகளினால் நம்மை மூடி இருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் ஆண்டவரை ஆராதித்து பாடுவோம். மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே ஓசன்னா. ஆமென். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓசன்னா. தாவீதின் மைந்தனே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி ஓசன்னா. தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும், ஆண்டவரே எங்களை மீட்டருளும் சுவாமி. இன்னைக்கு இந்த கரங்களை உயர்த்தி ஓசன்னா என்று பாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விடுதலையின் வாழ்வுக்குள்ளாய் நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு கேட்போமா? யாரெல்லாம் மனமுடைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு கூட கேட்கிறோமோ, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகின்றார். இன்றைக்கு குருத்தோலைகளை பிடித்தவர்களாய் தெருக்களிலே பவனி வந்து ஆண்டவரை ஆராதித்திருக்கிற நமக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் கட்டளையிடுகின்றார். ஆண்டவரே அந்த விடுதலையை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இஸ்ரவேலரை மீட்டு ரட்சிக்கின்ற தெய்வமே, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி கேட்போம். ஒரு உண்மையான விடுதலையை தருகின்ற ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலையை தரும்படியாய், இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய், இன்றைக்கு ஒரு விடுதலையின் சுவாச காற்றை நாம் சுவாசிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். கட்டப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பலவீனப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, கூனி குறுகி போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, உடைந்து போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, வியாதியிலே, கடன் பாரத்திலே, சொல்ல முடியாத பிரச்சனையிலே இன்னைக்கு உடைந்து நொறுங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இன்றைக்கு ஓசன்னா என்று சொல்லி வாயை திறந்து பாடுகின்ற போது இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலையை ஆண்டவரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி கேட்போமா? யாரெல்லாம் அந்த வாஞ்சையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் விடுதலையை எதிர்நோக்கி ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி கேட்கிறோமா? இன்றைக்கு ஒரு மெய்யான விடுதலையை, ஒரு உண்மையான விடுதலையை, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தருகின்ற ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நெருங்கி போன உள்ளத்தோடு, பலவீனமான மனதோடு கூட, சோர்ந்து போன உள்ளத்தோடு கூட, கவலையோடு கண்ணீரோடு கண்களிலே நீர் வழிந்தவர்களாய், உள்ளத்தில் பாரத்தோடு கூட உடைந்து நொறுங்கி போனவர்களாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. ஓசன்னா 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 என்று சொல்லி இன்றைக்கு என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை இன்றைக்கு எனக்கு ஒரு மெய்யான விடுதலையை தருவதாக, என்னுடைய பலவீனங்களிலிருந்து ஒரு விடுதலையை தருவதாக, என்னுடைய சுகவீனங்களிலிருந்து ஒரு விடுதலையை தருவதாக, என்னுடைய கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை தருவதாக, என்னுடைய கடன் பாரத்திலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை தருவீராக. ஆண்டவரே வியாதிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை தருவீராக. சொல்ல முடியாத பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையை தருவீராக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தருவீராக. குடும்பத்திலே ஒரு விடுதலையை தருவீராக. ஆண்டவரே சமுதாயத்திலே, திருச்சபையிலே இன்றைக்கு ஒரு விடுதலையை தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். போர் மேகம் சூழ்ந்திருக்கின்ற ஈரான் பகுதிகளிலே, இஸ்ரவேல் பகுதிகளிலே ஆண்டவரே ஒரு மெய்யான விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஓசன்னா என்ற குரல் எழுப்பி பாடிக்கொண்டிருக்கிறோமே, ஒரு உண்மையான விடுதலையை தாரும் ஆண்டவரே. இந்த வாஞ்சையோடு கூட விடுதலையை வேட்கை எதிர்பார்த்தவர்களாய்
இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை வைக்கிறோம் சுவாமி. ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகின்ற ஆண்டவர் ஒரு உண்மையான விடுதலை எங்களுக்கு தந்து உடைய வார்த்தையின் மூலமாய் ஒரு நாள் பெருமையாய் திரும்பாத உடைய வார்த்தையின் மூலமாய் ஒரு நல்ல விடுதலையின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி விடுதலையின் நாயகனாம் வெற்றியின் நாயகனாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். கண்மலையும் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடிமையின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற திருச்சி மக்களுடைய நினைவுகளும் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கட்டும். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்களுடைய செவிகளிலே துணிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரில் அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவரும் உலக மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த குருத்தோலை ஞாயிறு வழிபாட்டிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும்
திருமறை பகுதிகளின் அடிப்படையில் இந்த நாளிலே நாம் சார்ந்திருக்கிற நம்முடைய திருச்சபை நம்முடைய தியானத்திற்காக கொடுத்திருக்கின்ற சிறப்புகளை அருமையான பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கும் வண்ண அவசரத்தின் மூலமாய் அந்த சிறப்புகளை நாம் கேட்டோம். அமைதியின் அரசர் உள்ளே நுழைகின்றார். அமைதியின் அரசர் உள்ளே நுழைகின்றார். பரிசுத்த வாரம் அல்லது மாடுகளின் வாரம் என்று சொல்லப்படுகிறதான இந்த வாரத்தினுடைய முதல் நிகழ்வு பெத்தானியாவிலிருந்து பெத்லகேம் வழியாக எருசலேமை நோக்கி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு பவனி. ஒரு சின்ன கிராமம் பெத்தானியா. எருசலேம் ஒரு பெரிய நகரம். இந்த சின்ன கிராமத்திலிருந்து பெரிய நகரத்திற்கு செல்லுகின்ற ஒரு திரள் பவனி. ஒருவேளை இந்த புரிந்து கொள்ளுதலிலே இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலே பவனி மிக மிக முக்கியமானது. பவனியிலே நாம் பயன்படுத்துகின்ற குருத்தோலை மிக முக்கியமானது. இந்த குருத்தோலையை பயன்படுத்துகின்ற போது நாம் எழுப்புகின்ற ஓசன்னா என்ற குரல் ஒலி முக்கியமானது. இந்த நாட்களிலே அன்றைக்கு இயேசுவானவர் பயன்படுத்தின கழுதையை பற்றியும் மரக்கிளைகளையும் வஸ்திரங்களையும் விரித்ததை பற்றியும் தியானிக்கின்ற தியானம் முக்கியமானது. இது ஒரு பாஸ்கா பண்டிகையினுடைய காலம். குறிப்பாக எருசலேமிலே யூதர்கள் 3 பண்டிகைகளை சிறப்பாக ஆசரிக்கின்ற நாட்கள். பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தைக்கோஸ்தே பண்டிகை ஆகிய 3 பண்டிகைகளிலேயும் எருசலேமை சுற்றியில் இருக்கின்ற அநேக மக்கள், கலிலேயர்களாக இருந்தாலும் சரி, நாசரேத்தூர்களாக இருந்தாலும் சரி, இந்த எருசலேமை நோக்கி கூடி வருவது வழக்கம். அந்த சூழ்நிலையிலே கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில்தான் இந்த பவனியானது ஒரு தீர்க்க தரிசன பவனியாக அரங்கேற்றம் அடைகின்றது. சகரியா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதன் அடிப்படையில் இந்த தீர்க்க தரிசன பவனியில் தான் இன்றைக்கும் நாம் நினைவு கூர்ந்து நாம் சார்ந்திருக்கிற ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற தெருக்களிலே அல்லது சாலைகளிலே நாம் இந்த பவனியை மேற்கொண்டு ஆண்டவரை வழிபடுவதற்காக கூடியிருக்கின்றோம். அன்றைக்கு இருந்த அரசர்களுக்கு 2 விதமான பெயர்கள் உண்டு. ஒன்று படைகளின் அரசர், இன்னொன்று அமைதியின் அரசர். இந்த படைகளின் அரசர் எதிரிகளை சந்திப்பதற்கு குதிரையிலே பயணத்தை மேற்கொள்ளுவார். அதுதான் படைகளின் அரசனுடைய தோற்றம். ஆனால் அதே அரசன் அமைதியின் அரசனாக நாட்டு மக்களை சந்திப்பதற்காக வருகின்ற போது கழுதையிலே பவனி வருவார். அரசர் குதிரையிலே ஏறிவிட்டார் என்றால் அவர் படைகளின் அரசராக எதிரியை வீழ்த்துகின்ற எண்ணத்தோடு பயணத்தை மேற்கொள்வார். அவர் கழுதையிலே ஏறிவிட்டால் நாட்டு மக்களை சந்திப்பதற்காக அல்லது அமைதியை வெளிப்படுத்துவதற்காக அந்த பயணத்தை மேற்கொள்வார். தாவீதினுடைய காலத்திலே, தாவீதிற்கு முன்னும் சரி தாவீதிற்கு பின்னும் சரி, இந்த ஒழுங்கை அன்றைக்கு இருந்த அரசர்கள் கடைபிடிக்கவில்லை. ஆனால் தாவீது அரசன் இதை மிகவும் சரியாக கடைபிடித்தவர். ஆகவே அவருடைய படைகள் வெற்றியின் படைகளாக மேற்கொண்ட போர்கள் எல்லாம் வெற்றியின் சூழ்நிலையை அவருக்கு அமைத்து கொடுத்தது. அந்த அடிப்படையிலே தாவீதின் குமாரனாகிய இயேசு கழுதையின் மீது ஏறி வருகின்ற அந்த நிலைப்பாடு அவரை அமைதியின் அரசராக அடையாளப்படுத்தி எருசலேம் நகருக்குள்ளாக அவரை அனுமதிக்கின்றது. ஆக இந்த எருசலேம் நகரத்திற்குள் இயேசு நுழைகின்ற அந்த பவனி ஒரு அமைதியின் பவனி. ஆகவேதான் இந்த அரசர் ஒரு அமைதியின் அரசராக அடையாளப்படுத்தப்படுகின்றார். இன்றைக்கு அமைதியின் அரசர் நமக்குள் நுழைந்திருக்கிறார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு இந்த இறை வார்த்தைகளை இணைந்து தியானிப்போம். நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி அரசர்களின் 2ஆம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம்.
இந்த பகுதியானது அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் தொழு நோயாளிகள் ஒலிமுக வாசலிலே செய்த செயல்பாட்டை குறித்து விளக்குகின்ற ஒரு பகுதி. இந்த பகுதிக்கும் குருத்தோலை பவனிக்கும் அல்லது இந்த குருத்தோலை நிகழ்வுக்கும் என்ன தொடர்பு என்கின்ற சூழ்நிலையை ஒருவேளை நாம் யோசித்திருக்கலாம். அந்த கண்ணோட்டத்தோடு கூட நாம் இதை இணைத்து பார்க்க அன்றைக்கு தாவீது அரசன் கட்டி எழுப்பின ஒரு வாசல் நமக்கு நன்கு தெரியும். இன்றைக்கு பள்ளிகளாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் நகரத்தின் முக்கிய பகுதிகளாக இருந்தாலும் ஆர்ச் பெரிய வாசல் வைப்பது வழக்கம். அதை போன்றுதான் இந்த ஒலிமுக வாசல். இந்த ஒலிமுக வாசல் என்பது வேறு ஒன்றுமில்லை. ஒலி என்பது சத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அந்த இடம் இரைச்சல் நிறைந்த இடம். காரணம், மனித முகங்கள் அந்த இடத்திலே அதிகமாக இருக்கும், அந்த ஆர்ச் பக்கத்தில், அந்த வாசல் பக்கத்தில். அப்போ முகங்கள் ஒலி எழுப்புகின்ற இடம்தான் ஒலி முக வாசல். அநேகர் கூடியிருக்கின்ற ஒரு இடம். இந்த வாசல் நகரத்தின் பகுதியிலே வெளிப்புறத்திலே அமைந்திருக்கும். நகரத்திலே வெளியே இந்த ஒலிமுக வாசலை கடந்துதான் நகரத்திற்குள்ளதாக வர வேண்டும். இந்த இடத்திலே கட்டப்படுகின்ற அந்த ஆர்ச் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒலிமுக வாசல் பிரம்மாண்டமாக, ஒருவேளை அரசனுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய நினைவிடமாக அல்லது அரசாணையை மையப்படுத்திய ஒரு இடமாக அது அமைந்திருக்கும். இந்த இடத்திலே கூடுகின்ற பொழுது கலகத்தன்மையோடு அல்லது விரோத மனப்பான்மையோடு அந்த இடத்திலே கூடுவது ராஜ துரோகம், அரச துரோகம் என்று சொல்லப்படும். ஒலிமுக வாசலிலே கலகத்தன்மையோடு கூடினால் அது அரச துரோகம். தாவீது கட்டின இந்த நகர வாசலில், இந்த ஒலிமுக வாசலில் மக்கள் தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்ற இடமாக அந்த இடத்தை பயன்படுத்தினார்கள். அந்த இடத்திலே மக்கள் கூடுவது உண்டு. தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்கின்ற இடமாக அந்த ஒலிமுக வாசலை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஒருவர் சந்திக்கின்ற இடமாக அந்த இடம் பயன்படுத்தப்பட்டது. மக்களை மையப்படுத்தின இடம்தான் அந்த ஒலிமுக வாசல். அந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது அந்த ஒலிமுக வாசலின் வார்த்தைகள் அங்கே இருக்கும். இந்த இடத்தில்தான் தொழு நோயாளர்கள் அந்த வாசலுக்கு வெளியே இருக்கின்றார்கள். இந்த பகுதியை தயவுசெய்து வீட்டில் போய் நீங்கள் முழுவதுமாக படித்து பாருங்கள். இந்த குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? அந்த பின்னணியத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க, புரிந்து கொள்ளலாம். அப்போ அவங்களுடைய மனநிலைமையிலே அந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்கின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தி இருட்டோடே எழுந்து ஓடி போய் அவர்கள் செய்கின்ற செயல்கள் நீங்கள் அந்த பகுதியிலே 9ஆம் வசனத்திலே பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியும் வரை காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி அந்த நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். அந்த நற்செய்தியானது ஒரு விடுதலையின் செய்தி. அந்த விடுதலையானது ஒரு தனி மனித வாழ்வின் விடுதலை அல்ல, ஒரு கூட்ட மக்களுடைய விடுதலை சார்ந்த செயல். இந்த பகுதியை முழுவதுமாக படிக்கும்போது புரிந்து கொள்ள முடியும். ஆக இந்த மக்கள் கூடுகின்ற இந்த ஒலிமுக வாசலிலே, மக்களை மையப்படுத்தின அந்த ஒலிமுக வாசலிலே நடைபெறுகின்ற நிகழ்வானது ஒரு விடுதலையின் நிகழ்வாக அமைகின்றது. அது ஒரு நற்செய்தியின் நாள். அந்த நற்செய்தியின் நாளிலே ஒரு விடுதலை பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த விடுதலையை இந்த தொழுநோயாளர்கள் மாத்திரமல்ல, ஒரு கூட்ட மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே
ஆண்டவருடைய ஆற்றல் அந்த ஒலிமுக வாசலிலே வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆக இந்த நகர வாசலிலே, இந்த ஒலிமுக வாசலிலே நடைபெற்ற விடுதலையின் சூழ்நிலையை இங்கே மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்திற்குள் நுழைகின்ற சூழ்நிலையிலே அமைக்கப்படுகின்ற பவனியின் மூலமான விடுதலையின் சூழ்நிலையாக அது பிரகடனப்படுத்தப்படுகின்றது. இந்த ஒலிமுக வாசல், தாவீது கட்டி எழுப்பின அந்த ஒலிமுக வாசல், மனிதர்களை மையப்படுத்தின அந்த ஒலிமுக வாசல், அன்றைக்கு அந்த வாசலுக்கு புறம்பே இருந்த அந்த தொழுநோயாளர்களுக்கு விடுதலையை கொடுத்த அந்த ஒலிமுக வாசல், அந்த வாசலில் பிரவேசிக்கின்ற போது ஒரு விடுதலையின் ஆசீர்வாதத்தை ஒரு கூட்ட மக்கள் பெற்றுக்கொண்டதைப் போல இங்கே எருசலேம் நகரத்தை நோக்கி பவனியாக வருகின்ற அமைதியின் அரசர் ஒரு விடுதலையின் அரசராய் அந்த இடத்திலே கடந்து வருகின்றார் என்பதை இந்த ஒலிமுக வாசலுக்கும் இந்த எருசலேம் பிரவேசத்திற்கும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளுக முடிகின்றது. அந்த ஒலிமுக வாசல் எப்படி புனிதமான இடமாக புரிந்து கொள்ளப்பட்டதோ அதே போல மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த எருசலேம் நகருக்குள்ளாக பிரவேசித்து அந்த புனிதத்தை முழுமைப்படுத்துகின்றதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த மார்க் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வானது 4 நற்செய்தி நூல்களிலேயுமே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம். ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலே சற்று வித்தியாசமாக இந்த நிகழ்ச்சி காட்டப்பட்டிருந்தாலும் இந்த ஒத்தமை நற்செய்திகள் என்று சொல்லப்படுகின்ற மத்தேயு, மார்க், லூக்கா ஆகிய 3 நற்செய்தியாளர்களும் இயேசு இந்த ஒலிமுக வாசல் வழியாய் அந்த எருசலேம் நகருக்குள்ளாய் பிரவேசித்து தேவாலயத்தை சுத்திகரிக்கின்ற ஒரு செயலை தேவாலய வாசலிலே செய்ததாக இந்த 3 நற்செய்தி நூல் ஆசிரியர்களும் குறிப்பிடுகின்றார்கள். ஆக இந்த நற்செய்தி பணியானது, இந்த நற்செய்தி பவனியானது ஒரு தூய்மைப்படுத்துகின்ற நிகழ்வோடு கூட ஒப்பிடப்பட்டு அங்கே நிறைவு பெறுகின்றதை ஆலய வாசலிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஒலிமுக வாசல் அன்றைக்கு தாவீதின் காலத்திலே ஒரு விடுதலையின் சூழலாக அடையாளப்படுத்தப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இங்கே தேவாலயத்தின் வாசலிலே பிரவேசித்த ஆண்டவர் அதை தூய்மைப்படுத்துகின்ற அல்லது அதை சுத்திகரிக்கின்ற பணியிலே ஈடுபடுகின்றதை இந்த 3 நற்செய்தி நூல் ஆசிரியர்களும் பயன்படுத்துகின்றார்கள். குறிப்பாக நாம் இன்றைக்கு படிக்க கேட்ட மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இயேசு எருசலேமுக்கு வந்து அந்த ஒலிமுக வாசல் வழியா வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து தேவாலயத்தின் வாசலுக்குள்ளாக வந்து எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கின்ற போது அங்கே அவர் செய்கின்ற செயல்பாடுகள். ஆண்டவர் தேவாலயத்திலே பிரவேசிக்கின்ற போது 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இந்த பகுதியை லூக்கா 19ஆம் அதிகாரத்தோடும் மத்தேயு 21ஆம் அதிகாரத்தோடும் தயவு செய்து வீட்டிலே சென்று ஒப்பிட்டு படித்து பாருங்கள். ஆண்டவர் தேவாலய வாசலுக்குள்ளாய் வந்து செய்கின்ற ஒரு வேலை, அங்கே ஒரு சுத்திகரிப்பு பணியை நிறைவேற்றுகின்றார். ஆக ஆலய வாசலிலே ஆண்டவர் தகாதவர்களை, தீமையானவர்களை அல்லது புறம்பானவர்களை அப்புறப்படுத்துகின்ற ஒரு பணியை அங்கே செய்கின்றார். என்றால் அமைதியின் அரசராக ஒலிமுக வாசலில் நுழைந்த ஆண்டவர் இங்கே தேவாலய வாசலில் நுழைகின்ற போது ஒரு தடை, புறா விற்கிறவர்களால், ஆடு மாடுகளை விற்கின்றவர்களால், காசுக்காரர்களால் அங்கே தேவாலய வாசலிலே ஒரு தடை காணப்படுகின்றது. ஆக அந்த தடையை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? நீக்குகின்றார், சுத்திகரிக்கின்றார். ஆக அமைதியின் அரசர் உள்ளே நுழைகின்ற போது தேவாலய வாசலில் இருந்த தடைகளை அவரே முன்வந்து அகற்றி அந்த சுத்திகரிப்பை நிறைவேற்றுகின்றதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே,
ஒலிமுக வாசலிலே ஏற்பட்ட விடுதலையின் செய்தியும், தேவாலய வாசலிலே நடைபெற்ற சுத்திகரிப்பின் செய்தியும் இன்றைக்கு நம்முடைய குருத்தோலை பவனியிலே அரங்கேற்றம் அடைந்ததை புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் கரங்களிலே குருத்தோலைகளை ஏந்தி வந்தோம். ஒருவேளை இந்த குருத்தோலைகள் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே ஏந்தப்பட்டது ஒரு புறம் இருந்தாலும், யோவானுடைய திருக்காட்சியிலே திருவெளிப்பாடு 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி, 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடி, கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியை இன்றைக்கு நாம் பிடித்த குருத்தோலை நமக்கு கொடுக்க வேண்டும். அப்படியானால் நாம் ஒலிமுக வாசலிலே விடுதலையின் செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவாலய வாசலிலே சுத்திகரிப்பின் சூழ்நிலையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் திருவெளிப்பாட்டிலே சொன்ன காட்சியின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வில் குருத்தோலைகளை கைகளிலே பிடித்து ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனத்திற்கு முன் நிற்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கு குருத்தோலைகளை கைகளிலே ஏந்தினவர்களாய் நம்முடைய இல்லத்திற்கு செல்வோம். ஒருவேளை நம்முடைய வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க போகிறோம். ஒலிமுக வாசலின் செய்தியும் தேவாலய வாசலின் செய்தியும் நம்முடைய வீட்டு வாசலில் நாம் நுழைகின்ற போது நம்முடைய செவிகளிலே எதிரொலிக்கட்டும். அந்த ஒரு உண்மையான விடுதலையோடு என்னுடைய வீட்டு வாசலில் நான் அடியெடுத்து வைக்கிறேனா, ஒரு உண்மையான சுத்திகரிப்போடு குருத்தோலையை பிடித்து கொண்டு நான் என்னுடைய வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே தற்பரிசோதனை செய்தவர்களாய் நம்முடைய வீட்டு வாசலுக்குள்ளாய் இன்றைக்கு நாம் குருத்தோலைகளோடு கூட நாம் பிரவேசிப்போம். நிச்சயமாக அன்றைக்கு ஒலிமுக வாசலில் நடைபெற்ற விடுதலை, தேவாலய வாசலில் நடந்த சுத்திகரிப்பு நம்முடைய வீட்டு வாசல்களுக்குள்ளாய் நாம் நுழைகின்ற போது இந்த குருத்தோலை நம்மை ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக குருத்தோலைகளை பிடிக்கின்றவர்களாய் நம்மை அழைத்து செல்லும் என்கின்ற நம்பிக்கையோடு பற்றுறுதி பயணத்தை மேற்கொள்வோம். சிலுவையின் வழியாக நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவர் நம்மை குருத்தோலைகளை சிங்காசனத்திற்கு முன்பு பிடிக்கின்றவர்களாய் நம்மை உருவாக்குவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒலிமுக வாசலின் அனுபவமும் தேவாலய வாசலின் அனுபவமும் எங்களுடைய வீட்டு வாசலில் நாங்கள் நுழைகின்ற போது எங்களுக்கு வேண்டும் சுவாமி. விடுதலை அடையாத சூழ்நிலைகள் விடுதலை பெறட்டும், சுத்திகரிக்கப்படாத சூழ்நிலைகள் சுத்திகரிக்கப்படட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு எங்களுடைய வீட்டு வாசலிலே குருத்தோலைகளோடு நாங்கள் பிரவேசிக்கின்ற போது திருக்காட்சியிலே கண்டதை போல ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக குருத்தோலையை பிடிக்கின்ற கூட்டத்திலே நாங்களும் இணைந்து கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையை நாங்கள் வளர்த்து கொள்ள அருள் தாரும். தாவீதின் மைந்தனாம் இயேசுவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.